எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்தியா முழுமையுமே விவசாய பெருங்குடிகள் கொண்டாடக்கூடிய அறுவடை திருநாள் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு பெயர்களில் மகராந்தி, லோரி, பிஹு, பொங்கல் திருநாள் அப்படி பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. இப்படி பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டாலும் இந்த விழாவின் முக்கியமான நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது விவசாயம் மற்றும் அதனோடு தொடர்புடைய அனைவருக்கும் நன்றி செலுத்தும் ஒரு முக்கியமான விழாவாகத்தான் இந்த விழா பார்க்கப்படுகிறது. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல் நாள் விழாவில் இந்திரனுக்கு நன்றி சொல்லுவாங்க, அது போகி விழா. இரண்டாம் நாள் விழாவில் சூரியனுக்கு நன்றி சொல்லுவாங்க, அது தை திருநாள் அல்லது தமிழர் திருநாள் என்று தமிழகத்தில் அழைக்கப்படுகிறது. அதுக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல், அதாவது விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த விழா அமைகிறது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய உறவினர்கள்லாம் போய் ஒருவரை பார்த்து அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளும் விதமாக காணும் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. இப்படி இந்தியா முழுவதுமே கொண்டாடப்படக்கூடிய இந்த அறுவடை திருநாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு விவசாய பெருங்குடி மக்களுக்கும் எம்முடைய அறுவடை திருநாள் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர் பெருமக்கள் அனைவருக்குமே இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் பொங்கலை மிக பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் கொண்டாடுங்க. நன்றியும் வாழ்த்துக்களும். நம்ம சேனலோட இன்னொரு நண்பர் இதை பற்றி பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கோவில் திருவிழாக்கள், கோவில் கொடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்து சகோதர சகோதரிகள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் மட்டுமே அந்த திருவிழாவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்தவ உறவினர்கள் மற்றும் கிறிஸ்தவ நண்பர்கள் அவர்கள் மட்டுமே அந்த விழாவை கொண்டாடுவாங்க. அதற்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிலாடி நபி, ரம்ஜான் இந்த மாதிரி பண்டிகைகள் தமிழகத்தில் முஸ்லீம் உறவினர்கள் மட்டுமே கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த 3 பேருமே ஒரு சேர கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா தமிழ்நாட்டில் நடக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை மட்டுமே இந்த 3 மதத்தினரும் சகோதர சகோதரிகளாக பாவித்து ஒரே மாதிரியான விழாவாக கொண்டாடுவார்கள். ஆகவே இந்த தமிழ்நாட்டில் இந்த விழாவை இன்று சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.